வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 7ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோங்கிறத பார்த்துடலாம். சாரி கைஸ், கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நேற்றே வந்து நாம் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஈஸியாக வந்து, அதாவது செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தேன். ஒரு 15 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருந்தது. எகெயின் வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நாம் கால் ஆப்ஷன் தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது வந்து 4 ஹவர் வந்து செல் சைடு லிக்விடிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4 ஹவர் செல் சைடு லிக்விட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, பார்த்தா தெரியும். இதை வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங் டேலே வந்து ஈஸியாக வந்து ப்ரீச் பண்ணிடுச்சு, அதாவது புஷ் பண்ணி நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ நான் வந்து எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஓகே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு, இங்கேயும் வந்து ஒரு ஸ்விங் ஹையை வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. எகெயின் வந்து ஒரு ரீட்ரேஸ் கொடுக்கும். ரீட்ரேஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஆர்டர் பிளாக்கில் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்டாக அப்படி தான் நடந்தது. ஸோ 5 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. அப்படியே வந்து 1 மினிட் போயிட்டேன். 1 மினிட் எங்கே இருக்குது? ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த லைன், இந்த வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் டே. ஸோ அதனால் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட் 15 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ எகைன் ரீட்ரேஸ் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கேண்டிலே இல்லைனாலும் கேப் அப்பு தான் ஆயிருக்கு. கேப் அப்பு ஆனாலும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு புல்லிஷான கேண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து பிரேக்கர் பிளாக் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் பிளாக்கை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த பிரேக்கர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு அழகாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதை வந்து மார்க்கெட் டேப் பண்ணிச்சு. ஸோ நான் அது வரைக்கும் மட்டும்தான் ஹோல்டு பண்ணேன். ரொம்ப கம்மியான டைம் தான் ஹோல்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இது 1 மினிட் டைம் ஃப்ரேமு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ட்ரி ஆனது வந்து 10:09. இதில் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட வந்து 10:15, 9, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அரௌண்ட் வந்து ஒரு 5,000 சம்திங் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம் ப்ராஃபிட்டு. அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப சிம்பிளான ட்ரேடிங் வந்து ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் சிம்பிள் தான். பட் ஆனால் நம்ம ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். கான்செப்ட்ஸை வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, சைக்காலஜியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ நான் அதில் யூஸ் பண்ண லாட்டுமே பார்த்தீங்கனாலே ஜஸ்ட் ஒரே ஒரு லாட்டு தான் கைஸ். நான் வந்து 2 லாட்டு 3 லாட்டில் போகல. ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு லாட்டு வந்து 75 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க நிஃப்டியில். ஸோ வந்து ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு லாட்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் இருந்துச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து 13,000 சம்திங் வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு ட்ரேடுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 கிட்ட நம்மளுக்கு அரௌண்ட் ப்ராஃபிட் இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சடன் ஸ்பைக் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் நம்மளுக்கு கேண்டில் கூட கிடையாது. ஸோ அதுதான் கைஸ் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அல்காரிதம் என்ன. ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு எகென்ஸ்டாக தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு ஹியூமனுக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஈவன் வந்து பேங்க்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து மேனுவலாக நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க. ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங், ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே அல்காரிதம் பேஸ் பண்ணது தான். ஸோ அந்த அல்காரிதத்தை வந்து நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் கைஸ். ஸோ அந்த அல்காரிதத்தை வந்து நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆக்சுவலி வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சரியான கன்சாலிடேஷன். நான் அதுக்கப்புறம் ட்ரேடெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லோஸ் இருந்தது. இது மார்க்கெட் எனக்கு ஈஸியாக எடுத்துரும் நல்லாவே தெரிஞ்சு. நான் ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈக்குவலோஸ். சாரி கேஸ், இந்த ஈக்குவலோஸ் இருந்துச்சு. இது நான் சும்மா ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணியிருந்தேன். இது ஏன்னா எப்படி ஈஸியாக வந்து மார்க்கெட் ப்ரீச் பண்ணிடுட்டு. ஸோ அழகாக மார்க்கெட் அதே மாதிரி ப்ரீச் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக மார்க்கெட் வந்து
டேப் பண்ணிவிட்டு அழகாக மறுபடியும் மேலே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ட்ரேட் எடுக்கலாமே அப்படின்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் நமக்கான ஒரு செட்டப்ஸ் ஐடியாலாம் இருக்குது கைஸ். அதை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். நம்மளாக போயிட்டு ரேண்டமாக ஒரு விஷயத்தில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுவே பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த 1 மினிட்ல இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அதை தான் மார்க்கெட் ட்ரேட் பண்ணோம். நம்ம வந்து இதில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கணும் கைஸ். இப்போ இந்த இடத்துல வந்து சடனான ஒரு ஸ்பைக் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நம்ம பார்க்கணும். இங்கேருந்து இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் இப்போ இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த 50% வந்து கீழே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த 50% மேலே மார்க்கெட் வந்து கீழே டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக்கர் பிளாக் கூட இருக்குது கைஸ். இந்த பிரேக்கர் பிளாக்கு ப்ளஸ் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு ஒரு 2-3 PDRS வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு முடியும். ப்ளஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ட்ரேட் லூஸ் ஆகும். இது வந்து ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டிசம் கேம்னால வின்னிங் லூசிங் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் எந்தளவு வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பொறுத்து தான் வந்து நம்ம ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டேன். இது ஆல்ரெடி வந்து நேற்று வந்து இந்த 15 மினிட்ஸோட இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இம்பல்சிவான மூவு. ஏன்னா இதையும் நான் ஒரு கேண்டிலாக தான் புல்லிஷ் கேண்டிலாக தான் கன்சிடர் பண்ணி சொன்னேன். அதாவது இந்த கேப் அப்போ. ஸோ நீங்கள் அதையும் கூட நீங்கள் இதை டெலிட் பண்ணிடலாம். 1 மினிட்ல போட்டீங்களா அதை டெலிட் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்டர் பிளாக்காக. பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த ஆர்டர் பிளாக்கில் தான் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அழகாக மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் சேகம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கன்சல்டேஷனாக தான் இருக்குது. ஏன்னா 2 நாள் வந்து மார்க்கெட் நல்ல மூவ் கொடுத்ததுனால ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கன்சல்டேட்டான ரேஞ்சில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா லிக்விடிட்டிலாம் இன்ஜினியர் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கர் பிளாக்கில் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் பிளாக் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி தான் போயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரேடெலாம் எதுவும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஈவன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு 1 மினிட்ல. பட் இருந்தாலும் 15 மினிட்ஸில் பார்க்கணும். 15 மினிட்ஸில் நமக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் அப்படின்னா நம்ம அந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் என்ட்ரி கொடுக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். தேவையில்லாத ட்ரேட்ஸை வந்து நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த ப்ரீவியஸோட ஸ்விங் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதுங்கிறன்னா இந்த இடத்த வந்து இம்பல்சிவாக தான் மார்க்கெட் வந்து உடைக்கணும். இம்பல்சிவாக ப்ளஸ் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட மார்க்கெட்டை உடைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த ட்ரேட் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கர் பிளாக்கில் தான் வந்து மார்க்கெட் மெடிகேட் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு பிரேக்கர் பிளாக்கு. அழகாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவான மூவ் கொடுத்துருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு கிடையாது. இல்லைனாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்கில் அழகாக மார்க்கெட் வந்து பாருங்கள் டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணிவிட்டு தான் இங்கே போகுது. இது வந்து மேபி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து மார்க்கெட் ஈஸியாக டேப் பண்ணிவிட்டு கீழே வரான். இதை வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பியரிஷ் ஆர்டர் பிளாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 PDRSலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியான ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா கைஸ் ஈஸியாக வந்து கீழே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா இந்த லோஸ் எல்லாம் எதுவுமே ப்ரீச் பண்ணலை. ஸோ வந்து மார்க்கெட்டை வந்து எகெயின் வந்து இங்கேருந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்லாம் 100% சொல்ல முடியாது கைஸ். எல்லாமே வந்து ஒரு 50% தான். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் வின் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம்.